Hi friends, my name is Sandil. Welcome to our channel English Space Asaya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? So in this class, I am going to teach you effective plan to learn English. So effectiveான ஒரு பிளான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு இந்த பிளான் வந்து ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகும். Okay, just you have to try as it is. அதை அப்படியே ட்ரை பண்ணுங்க. Everyone can speak English. ஓகேவா? ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவ் ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் யூ அ கொஸ்டின். நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கு? யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசை இருக்கு? சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு? ஓகே, ஸோ ஆசை யாருக்கெல்லாம் இருக்கு? நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க காமெண்ட்ல. வெரி குட். ஓகே, ஐ அப்ரிஷியேட் இட். இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. எத்தனை பேரு இத பண்றீங்க? பயிற்சி எத்தனை பேர் பண்றீங்க? பிராக்டிஸ். எத்தனை? ஓகே, ஆசை இருக்கு. எஸ், ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, எனக்கு அந்த ஆசை இருக்கு. பட் எத்தனை பேரு பிராக்டிஸ் பண்றீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கவுண்ட் கம்மியாகிற மாதிரி இருக்கு. ஸோ ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம். பட் இந்த பயிற்சி, இந்த பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒண்ணை நம்ம பண்ணும்போது தான், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது தான் நம்ம கரெக்டான கோல், நம்மளோட இலக்கை நம்மால் அடைய முடியும். ஸோ ஆசை மட்டும் இருந்தது அப்படின்னா நம்மளால கோலை ரீச் பண்ண முடியாது. அந்த ஆசையுடன் சேர்த்து பயிற்சியும் இருந்தால் நம்மளால் இலக்கை வந்து அடைய முடியும். ஸோ இதான் என்னோட கான்செப்ட். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் நான் கற்றுக்கும் போது ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதாவது ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோம், இங்கிலீஷ் வந்து நான் நல்லா பேசணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து நான் இங்கிலீஷ் நல்லா பேச கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் டிப்ஸ்ன்னு எடுத்துட்டாலும் சரி, ட்ரிக்ஸ்ன்னு எடுத்துட்டாலும் சரி, ஓகே. பட் என்னோட பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். பட் இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பா வந்து இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆசையோட சேர்த்து பிராக்டிஸையும் பண்ணி பாருங்க. கோல் என்னது? ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஐ வாண்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. ஸோ சரளமா வந்து இங்கிலீஷ் பேசணும். ஓகே, தட் யூ கேன் டூ இட். அது உங்களால வந்து பண்ண முடியும். அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா வந்து இப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பொதுவாக ஒரு இடத்துல பார்க்கும்போது நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மீடியம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் பேசுறது டிசைட் பண்ண போறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் வந்து இதை அக்ரி பண்றீங்க? ஓகே, ஐ எம் ஃப்ரம் தமிழ் மீடியம். நான் வந்து தமிழ் மீடியம்ல தான் வந்திருக்கேன். அதுக்காக நான் இங்கிலீஷ் பேசாம இல்லை, நம்மளால பேச முடியாதுன்னு நான் நினைச்சது இல்லை. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் தயக்கம் இருக்க தான் செய்யும். பட் டோன்ட் ஒரி அபவுட் இட். அதை பத்தி வந்து ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. இங்கிலீஷ் மீடியம் படிச்சாதான் என்னால வந்து இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு சப்ஜெக்ட் உண்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. அது லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது அது ஒரு மொழி தான், எல்லாராலையும் பேச முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். எத்தனையோ பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கொத்தனார் ஜாப் இருக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது சின்ன சின்ன வேலைகளுக்கு வந்து ஃபாரின் போவாங்க. ஓகே, அல்லது வடநாடுகளுக்கு போவாங்க. கொஞ்ச நாள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஹிந்தி பேசுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் சைட் போயிட்டு வந்தவங்க கன்னடம் பேசுவாங்க. அவங்க என்ன பிறந்ததுல இருந்தே கன்னடம் படிச்சாங்களா? நோ. அவங்க ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, அவ்வளோ அழகா ஹிந்தி பேசுவாங்க. அவங்களே வந்து கொஞ்சம் யூஎஸ் போறாங்க, இல்ல கனடா போறாங்க, அந்த மாதிரிலாம் போகும்போது இங்கிலீஷ் வந்து அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. பட் எந்த ஒரு எழுத்து வடிவமும் இல்லாமல் அவங்களால வந்து இங்கிலீஷ் வந்து பேச முடியும். நாட் ஓன்லி இங்கிலீஷ், ஜஸ்ட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் த லாங்குவேஜஸ் இன் த வேர்ல்ட். ஸோ நீங்களே வந்து இப்போ ஒரு வடநாட்டில் இருக்கீங்க, இல்லை வந்து ஓகே ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், நீங்க பெங்களூரை தாண்டி இருக்கீங்க அப்படின்னா அங்கெல்லாம் கன்னடம் தான் பேசுவாங்க. எங்க ஒரு 2 இயர்ஸ் அங்கே இருந்துட்டு வாங்க பார்க்கலாம். கன்னடத்துல ஒரு சில வார்த்தைகள் நீங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க, சரளமா கூட நீங்க பேசுவீங்க, சொல்ல முடியாது. பட் அந்த எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது. பட் யூ கேன் மேனேஜ் த சிச்சுவேஷன். ஓகே, தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஸோ நீங்க அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் தட் கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அரவுண்ட் யூ. உங்களை சுத்தி நீங்க அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து சுத்தி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணேன். எனக்குள்ள இருக்கிற அந்த பயம் போகணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் பொது இடங்கள்ல வச்சு, நான் ஒரு லைவ்ல கூட சொல்லியிருப்பேன், நம்ம பொது இடங்கள்ல எல்லாரும் முன்னாடியும் உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க கூட பேசுங்க. ஹாய்டா, ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், அண்ட் how is it going, how is your work going, how is your mom, how is your dad, I'm doing
these kind of things, I'm doing this, okay, this time going there, I have planned. இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்சஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு. அந்த டைம்ல யார் அது இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னு சொல்லி சுத்தி உள்ளவங்க திரும்பி பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, நான் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சேன். பட் எனக்குள்ள இருக்கிற பயம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் யூ நோ இங்கிலீஷ். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க? டு யூ அக்ரி திஸ்? எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு டென்ஸ் நான் நடத்தினேன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க அழகா ஆன்சர் பண்ணுவீங்க, எல்லாருமே கமெண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, இபிஏ ஃபேமிலி, இங்கிலீஷ் பேச ஆசியா ஃபேமிலியில இங்கிலீஷ் தெரியாதவங்களே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எவ்ரி ஒன் கேன் ஸ்பீக் இங்கிலீஷ்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பட் வாட் இஸ் த ரீசன் ஒய் கான்ட் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கிடையாது, பயிற்சி கிடையாது. பயிற்சினா வந்து I'm not going to tell you just you have to learn all these things, you have to read as a subject. ஒரு புக் எடுத்து நம்ம ரீட் பண்றது அது ஒரு கைண்ட் ஆஃப் பயிற்சி தான், கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான். நான் சொல்றது எல்லாமே வந்து ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அது பஸ்ஸா இருக்கலாம், இல்ல பொது இடங்களா இருக்கலாம், ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கூட இருக்கும்போது இருக்கலாம், வீட்டுக்கு உங்க கெஸ்ட் வந்திருக்கும் போது இருக்கலாம். ஒரு 4 பேர் இருக்கிறப்போ நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு அந்த பயமே போயிருங்க. 4 பேர் முன்னாடி நீங்க பேச ஆரம்பிங்க, 4000 பேர் முன்னாடினாலும் நீங்க வந்து ஈஸியா அவங்களால வந்து பேச முடியும். அதுதான் லாங்குவேஜ். நீங்க ஒண்ணு சொன்னீங்க அப்படின்னா இன்னொருத்தர் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுல கிராமர் மிஸ்டேக் இருக்கா, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, நான் கரெக்டா தான் பேசுறேனா, ஓகே am I using the correct tense, நான் கரெக்டான டென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா, don't worry about it. Okay, so if you wanted to tell something to someone, that person has to understand what you're trying to say. நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் திங்ஸ். ஸோ டெஃபினெட்லி you can see some improvements in you. Okay, உங்களை வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணுவீங்களா? ஓகே, I'll tell you that. So I have written some golden tips and effective plan to improve your English. So இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்காக I have written some effective plans here. ஓகே, இதை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா உங்களை வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டார்ட் வித் பேசிக் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் பேசிக் வேர்ட்ஸ். பேசிக் வேர்ட்ஸ்னா என்னது? ஹாய், ஹலோ, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட். ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டியான வார்த்தைகளை நீங்க வந்து கத்துக்கோங்க, பேசிக்கான வேர்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் சிம்பிள் சென்டென்சஸ். சிம்பிள் சென்டென்சஸ் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் மை ஷர்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ போர்ட். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் மை டேட், ஷீ இஸ் மை மாம். ஓகே, ஸோ தே ஆர் மை கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்க வந்து 2 தாத்தா பாட்டி. இந்த மாதிரி குட்டி குட்டியான சென்டென்சஸ் கத்துக்கோங்க. ஓகே, எடுத்த உடனே வந்து நம்ம ஒரு பெரிய விஷயமா உடனே ஒரு பெரிய ஸ்டோரி புக்கை எடுத்து நம்ம உட்காரக்கூடாது. நான் ரீட் பண்றேன் அப்படின்னு நம்ம ரீட் பண்ணும்போது அது நிறைய வேர்ட்ஸ்க்கு நமக்கு வந்து மீனிங் தெரியாது. உடனே நம்ம என்ன ஆகும், சோகத்துல வந்து ஐயோ நமக்கு எதுக்குமே மீனிங் தெரியல, ஸோ ஹவு கேன் ஐ ரீட் திஸ் ஹோல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பேஜை மட்டும் ரீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த புக்கை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் simple words and simple sentences every day. ஆனா இதை நீங்க பண்ணும்போது you have to remember one thing. What is that? You have to read and you have to speak aloud. கொஞ்சம் சத்தமா அதை ரீட் பண்ணியும் சத்தமா பேசியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹலோ, ஹாய், நோ, ஹலோ, ஹாய், குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், ஐ எம் டூயிங் திஸ், ஆர் யூ ஓக்கிங்? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரீட் அலவுட் அண்ட் ஸ்பீக் அலவுட். கொஞ்சம் சத்தமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ அவுட். நெக்ஸ்ட், லேர்ன் பேசிக் கிராமர். ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Why do we learn grammar? Can anyone tell me in your comment? Why do we learn grammar? Why grammar is necessary? Can anyone tell me the answer? The reason is it will give you a confidence. Okay, it will give you that confidence. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ ஒண்ணுமே இல்லை, கிராமர்னா நான் போயிட்டு உங்களை ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிக்க சொல்லல, உங்களை வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் படிக்க சொல்லல. ஓகே, ஐ எம் நாட் டெல்லிங் யூ டு லேர்ன் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச்,
ஓகே, அண்ட் தென் இஃப் கிளாஸஸ் அதெல்லாம் நான் உங்களை படிக்கவே சொல்ல இப்போதைக்கு. First, you have to start with basic, very basic grammar, like parts of speech. What is noun? What is pronoun? What is an adjective? What is an adverb? What is interjection? What is conjunction? What is pronoun? So, in the மாதிரி you have to learn basic things. அப்பதான் இங்கிலீஷை பத்தின ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம், so the main thing is you have to concentrate on 12 tenses in English. அது தெரிஞ்சதுன்னா இவ்வளவுதானா இங்கிலீஷ், ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. ஓகேவா? இந்த 12 டென்சஸை கண்டிப்பா நீங்க கத்துக்கோங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டென்சஸ் தெரியல அப்படின்னா எந்த இடத்துல எப்படி நம்ம பேசணுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நேத்து ஒரு விஷயம் நடந்திருக்கும், நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகும், இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஓகே, ஜஸ்ட் யூ ஹவ் டு டிஃபரன்ஷியேட் இட். ஓகே, பிகாஸ் இது எல்லாமே வந்து வேற வேற காலத்துல நடக்குது. அதை பத்தி நீங்க பேசுறதுக்கு யூ ஷுட் நோ டென்சஸ். அதனால வந்து யூ ஹவ் டு கோ த்ரூ இட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ மறந்துடாதீங்க. அதனாலதான் சொல்றேன் நான் கிராமர் தேவைன்னு சொல்லிட்டு. பட் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய விஷயங்கள் லைக் நான் சொன்ன மாதிரி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாம் அடுத்த கட்டம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் பேசிக் இங்கிலீஷ் கிராமர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக் டெய்லி. இதை நம்ம பண்றதே கிடையாது. இது பண்றீங்களா? ஸ்பீக் டெய்லி. டு யூ ஸ்பீக் டெய்லி? டெய்லி இதை நீங்க பண்றீங்களா? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி? No, right? So this point is also very important. You should speak daily. டெய்லி நம்ம பேசணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஃபாலோ மிரர் டெக்னிக். மிரர் டெக்னிக் அப்படின்னா வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நின்னுக்கோங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு இமேஜின் தட் மிரர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அந்த கண்ணாடி தான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு லிசன் டு யுவர் வேர்ட்ஸ் அண்ட் தென் லிசன் டு யுவர் எக்ஸ்பிரஷன்ஸ். எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி கொடுக்குறோம், நம்ம பேசும்போது நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கு, நம்ம கை எந்த மாதிரி ஆட்டி பேசுறோம், நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், நம்ம பயந்து பேசுற மாதிரி இருக்கா, இல்லை நல்லா பேசுற மாதிரி இருக்கா, இல்லை நம்ம எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், நமக்கு கிராமர் வரமாட்டேங்குதா அப்படிங்கிறத நீங்களாகவே லைவா பார்க்க முடியும். ஓகே, உங்களை நீங்களாகவே அனலைஸ் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ தட் மிரர் டெக்னிக். ஓகே, அட் த சேம் டைம் யூ ஷுட் ஸ்பீக் டெய்லி. பேசியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மிரர் டெக்னிக் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யூ கேன் ஸ்பீக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்து நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேசணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஓகே, அது சொல்றதுதான் கிடையாது நிறைய பேர். ஓகேவா? ஸோ அதனால வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். ஸோ யூ கேன் ஸ்பீக் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசலாம். அம்மா கிட்ட பேசலாம், அப்பா கிட்ட பேசலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தே டோன்ட் நோ இங்கிலீஷ். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறத பத்தி நீங்க ஃபீல் பண்ண தேவையே இல்லை. நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. ஓகே, ஸோ தேல் ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் யூ. உங்களை பத்தி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என் பையனா இங்கிலீஷ் பேசுறான், சூப்பரா பேசுறான். ஈவன் நம்ம தப்பா பேசினா கூட பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. That will boost you up. அது உங்களை பூஸ்ட் பண்ணும். ஓகே, just you have to follow it. And then ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி உங்க வாய்ஸை கேட்கலாம். பட் இந்த டெக்னிக்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மிரர் டெக்னிக். கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. உங்களை நீங்களே வந்து புரிஞ்சுப்பீங்க. நீங்க எப்படி பேசுறீங்கிறத மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கவே வேண்டாம். எந்த இடங்களை தப்பு விடுறீங்க, நம்ம ஃபேஸ் வந்து ஹலோ குட் மார்னிங் பயந்து பேசுறோமா, இல்ல கேஷுவலா ஹலோ குட் மார்னிங் அப்படின்னு பேசுறோமாங்கிறத நீங்களாகவே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் யூ கேன் கரெக்ட் யுவர் மிஸ்டேக்ஸ் பை யுவர் ஓன். Got it? Okay, next, learn through Tamil. So what does it mean? Learn through Tamil. நம்மளோட தாய்மொழி என்ன? தமிழ் தான் இல்லையா? ஸோ தாய்மொழியின் மூலமா ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம். ஒரு மிஷின் வந்து இப்படித்தான் வேலை செய்யணும் ஒருத்தர் தமிழ்ல வந்து சொல்லிட்டு போறாங்க. வாஷிங் மிஷினை நம்ம வீட்டில் வாங்குறோம். ஓகே, அந்த வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத எடுத்தோன்னே இங்கிலீஷ்லயோ இல்லை ஹிந்திலயோ சொன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. தமிழ்ல வந்து இதான் சுவிட்ச், இப்படிதான் ஆன் பண்ணணும், இப்படிதான் இங்கதான் துணி தான் போடணும், இப்படின்னு தமிழ்ல சொன்னா யூ கேன் ஃபாலோ இட், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், ரைட்? புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி தான் இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நம்மளோட மதர் டங்கான தமிழ்ல கத்துக்கும் போது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதுக்கு தான் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தமிழ் மூலமா தான் நம்ம கத்துட்டு இருக்கோம் இல்லையா? தமிழ்ல இந்த சென்டென்ஸ்க்கு இதை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி தமிழ்ல தான் நம்மளோட பேசி சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகே, ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ்
த்ரூ தமிழ், நம்மளுடைய தாய்மொழியின் வழியாக கத்துக்கணும். ஓகே, அப்போ வந்து ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்களேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல அப்படின்னு கேட்டா உடனே சொல்லுவீங்க எல்லாரும், ஐ எம் ஹாப்பி. ஓகே, நான் கவலையாக இருக்கிறேன், ஐ எம் சேட். உனக்கு எத்தனை வயசாகுது? ஹவு ஓல்ட் ஆர் யூ? அவன் யாரு? ஹூஸ் ஹி? ஸோ இந்த மாதிரி தமிழ் மூலமா கத்துக்கும் போது நிறைய ஈஸியா கத்துக்க முடியும். சென்டென்சஸ் ஈஸியா நீங்க வந்து கத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட், லிசன் மோர் இங்கிலீஷ் அப்படின்னா என்ன? ஸோ லிசன் அப்படின்னா வந்து கவனிக்கிறது. இது ஏன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இஃப் சம்ஒன் இஸ் டாக்கிங் டு யூ இன் இங்கிலீஷ், ஸோ யாரோ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்க, ஹாய், ஹவ் ஆர் யூ, வாட் ஆர் யூ டூயிங், ஆர் யூ ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஹேவ், அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? ஆஹா, ஏதோ இங்கிலீஷில் பேசுகிறாங்க, ஓகே, ஹவு கேன் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், அவங்கள்ட்ட எப்படி நம்ம இங்கிலீஷில் பேசுறது, மண்டையில் ஓடிட்டே இருக்குமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் லிசன் டு தேர் வேர்ட்ஸ் வெரி கேர்ஃபுல்லி. அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க, பயத்தை ஓரத்துல வச்சிருங்க. எதுக்குங்க பயப்படணும்? அவங்க என்ன நம்ம வெட்ட வராங்களா, என்ன பண்ண போறாங்க, ஏன் நம்ம பயப்படணும்? இல்ல நம்ம என்ன தப்பு பண்ணணும்? பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. முதல் விஷயம், பயத்தை தூக்கி தனியா வச்சிருங்க. ஃபர்ஸ்ட், யூ ஷுட் லிசன் டு தேம். அவங்கள நம்ம கவனிக்கணும். ஒருத்தர் நம்ம இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா அதை நம்ம கவனிக்கணும். கவனிச்சா மட்டும்தான் யூ கேன் ஆன்சர் ஃபார் தேர் கொஸ்டின்ஸ். ஓகே, அவங்க சொல்றதை வச்சு அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் பார்க்கலாம். இந்த கிட்ஸ்க்குலாம் வந்து இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் இருக்கும், நம்ம கூட சேனல் அப்லோட் பண்றோம். இந்த மாதிரி நீங்க ஸ்டோரிஸ் பார்க்கலாம், இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் கேட்கலாம். இதெல்லாம் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சப்டைட்டில் வச்சு கூட கேளுங்க. சப்டைட்டிலே தான் பார்த்துட்டு இருப்போம், நம்ம அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க அதெல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம். அதனால வந்து ஸோ ட்ரை டு அவாய்ட் சப்டைட்டில்ஸ் while you're watching movies or while you're watching news. ஓகே, இங்கிலீஷ் நியூஸ் கேட்கும்போது, படங்கள் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்க சப்டைட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது இல்லாம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், போக போக ஈஸியாயிரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க, கவனிங்க, நிறைய கேளுங்க, ஸ்டோரிஸ் கேளுங்க, பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க, மூவிஸ் பாருங்க, இங்கிலீஷ்ல நியூஸ் பாருங்க. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் லிசனிங் ஸ்கில்ஸ். திஸ் ஸ்கில் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட், ரீட் அண்ட் ரைட் அப்படின்னா என்ன? ரீட்னா ரீட் பண்றது, ரைட்னா நம்ம எழுதுறது. ஒரு நாளைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியான வேர்ட்ஸ் கத்துக்கிறீங்க, குட்டி குட்டியான சென்டென்சஸ் கத்துக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அதை சத்தமா வாசிங்க. அதான் ரீட் பண்றது. ரைட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எழுதுறது. அந்த 5 சென்டென்ஸ் சும்மா எழுதுங்க, ஒரு நோட்டு போட்டு கூட எழுதுங்க. ஓகே, மறக்கவே மறக்காது. ஏன்னா சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க, இந்த சென்டென்ஸை 5 தடவை எழுதுங்க, இந்த வார்த்தையை 10 தடவை எழுதுங்க. ஓகே, நம்ம வாய்ப்பாடு டேபிள்ஸ் படிப்போம் இல்லையா, ஒவ்வொரு வாய்ப்பாடையும் ஒவ்வொரு டேபிளையும் வந்து 10 தடவை எழுதிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்களா? அது எதுக்கு அப்படின்னா சீக்கிரமா அது மறக்காது, நம்ம மனசுல பதிஞ்சிரும். ஓகே, ஸோ இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ரீடிங் அண்ட் யுவர் ரைட்டிங் ஸ்கில். ஓகே, அட் தி சேம் டைம் நீங்க வந்து நிறைய குட்டி குட்டியான கதைகள் நீங்க வந்து படிக்கலாம். அந்த கதையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுதலாம். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னாலே அதுல எல்லாமே வந்துடும். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் எல்லாம் வந்துடும். பட் மெயினானது லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட், லேர்ன் 5 நியூ வேர்ட்ஸ் டெய்லி. தினமும் வந்து 5 புது வார்த்தைகள் கத்துக்கோங்க. கத்துக்கும் போது தமிழ் மூலமாவே கத்துக்கோங்க. ஹாப்பி சந்தோஷம், சேட் கவலை, ஒர்க் வேலை, ஈட்னா சாப்பிட்றது, கோனா போறது, கம்னா வர்றது, ஓகே, லிசன்னா கவனிக்கிறது, டான்ஸ்னா ஆடுறது. இந்த மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸ் கத்துக்கோங்க. அது சென்டென்ஸ்லயும் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஈட் அப்படின்னா சாப்பிட்றது. ஆர் யூ கோயிங் டு ஈட், நீங்க சாப்பிட போறீங்களா? ஐ எம் ஈட்டிங், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐ எம் ஈட்டிங் பீட்சா, நான் வந்து ஒரு பீட்சா சாப்பிட்றேன். இந்த மாதிரி நீங்க வந்து அந்த வேர்ட்ஸ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பி பேஷண்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட். வாட் டு யூ மீன்? பி பேஷண்ட், இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்சிஸ்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேஷண்ட் அப்படின்னா வந்து பொறுமையா இருக்கிறது. பி பேஷண்ட், பொறுமையாக இருக்க வேண்டும். நான் டெய்லி 5 வார்த்தை கத்துக்கிறேன், நான் வந்து இங்கிலீஷ்ல சிம்பிள் சென்டென்சஸ் கத்துக்கிறேன் செந்தில் சார், ஆனா வந்து என்னால வந்து இங்கிலீஷ் பேச முடியல அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ரெகுலர் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதாவது பல தோல்விகளுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். எந்த விதமா இருந்தாலும், சாதாரணமா ஒரு பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கே எத்தனையோ தோல்விகளுக்கு அப்புறம் தான் வந்து அதை எரிய வச்சிருப்பாங்க.
வானத்துல பறக்கக்கூடிய விமானம், ஃபிளைட் எடுத்துக்கோங்க. அதுவும் எத்தனையோ தோல்விகளுக்கு அப்புறம் தான் இப்ப பாருங்க எவ்வளவு அழகா ஃபிளைட் இருக்கு. பழைய மாடல் ஃபிளைட்லாம் எடுத்து பாருங்க. பொறுமையா இருக்கணும். கன்சிஸ்டன்ட் அப்படின்னா வந்து மாறாம கொஞ்சம் பொறுமையா கான்ஸ்டன்டா நம்ம இருக்கணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடாம ஒரு நாளைக்கு 20 to 30 மினிட்ஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ முதல்ல இதை பண்ண முடியாட்டாலும் 10 to 15 மினிட்ஸ் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 20 to 30 மினிட்ஸ் அ டே. ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒண்ணு சொல்றேன், எல்லா ஸ்டெப்பையும் நீங்க ஃபாலோ பண்றதுலயே இருக்கிறத முக்கியமான ஸ்டெப் இதுதான். வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஓகே, அதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டெப். என்னால முடியல, இங்கிலீஷ் ஸ்டோரிஸ் எனக்கு புரியல, இங்கிலீஷ் நியூஸ் பார்த்தா புரியல, பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு நாள் அது புரிய ஆரம்பிச்சிரும். ஓகே, ஒண்ணு சொல்றேன், டோன்ட் கிவ் அப். விட்டுறாதீங்க. ஒரு விஷயத்த பண்றீங்க அப்படின்னா டோன்ட் கிவ் அப். எந்த காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் உங்களுடைய பிராக்டிஸை நிப்பாட்டாதீங்க. 2026 ஆரம்பிச்சிருச்சு. 1 இயர் நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. 2017ல திரும்பவும் இதே வீடியோ பார்க்கும்போது கீழே நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க, செந்தில் சார் நவ் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். கண்டிப்பா சொல்லுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்கு. என்னால ஒரு விஷயத்த பேச முடிஞ்சதுன்னா உங்களாலையும் பேச முடியும். ஏன்னா அதே 2 கைகள். ஓகே, அதே மாதிரிதான் கடவுள் வந்து அதே மாதிரி பிரெயினை தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்றதுதான் மாறுபடுது, அந்த எஃபோர்ட் போடுறதுதான் மாறுபடுது. ஓகேவா, அதனால நிச்சயமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, ஸோ டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் யூ டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகேவா, இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. முக்கியமா இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசையா காத்துட்டு இருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பேசிக் கிராமர், டெய்லி யூஸ் சென்டென்சஸ், டெய்லி யூஸ் வேர்ட்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் பாருங்க, நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.